ஹலோ கேமர்ஸ். நம்ம எல்லாருமே ஒரு வீடியோ கேம் ப்ளே பண்ணுறதுக்கு பிசி வாங்கலாமா, ப்ளே ஸ்டேஷன் வாங்கலாமா? ஸோ இந்த ஒரு குழப்பத்திலே நிறைய பேர் இருப்போம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, எது வாங்கினா பெஸ்ட்டாக இருக்கும், பிசி வாங்கினா பெஸ்ட்டாக இருக்குமா, ப்ளே ஸ்டேஷன் வாங்கினா பெஸ்ட்டாக இருக்குமா, அதாவது கன்சோல் ப்ளே ஸ்டேஷன் 4 ப்ளே ஸ்டேஷன் 5 வாங்கினா பெஸ்ட்டாக இருக்குமா, பிசி நம்ம காசு கொடுத்து பில் பண்ணால் எது பெஸ்ட்டாக இருக்குமா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட என்ன கேட்டிங்கன்னா, நான் ஒரு கம்பேரிசன் வீடியோ தான் இதை போட போகிறேன். ஸோ ப்ரைஸு, எக்ஸ்பீரியன்ஸு, ஸோ கேம்ஸு, அதோட ப்ரைஸு, ஸோ அதை பற்றி பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோவே இருக்க போகுது. ஸோ வீடியோ வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிசி வாங்கலாமா கன்சோல் வாங்கலாமான்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு பிசி அண்டு கன்சோல், ப்ளே ஸ்டேஷன் கன்சோல், இது ரெண்டுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கன்சோலோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னா 40,000 50,000, மேக்ஸிமம் ஒரு 50,000 தான் இருக்கும். வித் ஒரு ஜாஸ்டிக் கண்ட்ரோலரோட கொடுத்துருவாங்க. இதுவே நீங்கள் வந்து ஒரு பிசி பில் பண்ணுறீங்கன்னா அதே ரேட்டுக்கு ஒரு 50,000 40,000 50,000 ரேட்டில் நீங்கள் ஒரு பிசி பில் பண்ணுறீங்கன்னா கன்சோலில் இருக்கிற பர்ஃபார்மன்ஸ் இருக்குமானா இருக்காது, ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் உள்ளதாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதுவே ஒரு பிசியை வந்து நீங்கள் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் உள்ள பிசியாக பில் பண்ண நினைக்கிறாங்கன்னா மேக்ஸிமம் மினிமம் வச்சுங்க, மினிமம் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபாயிலேருந்து 1,30,000 1,50,000 ரூபா வரைக்கும் நீங்கள் ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணால் தான் ஒரு ஆவரேஜ் பிசியை உங்களுக்கு ஒரு கேமிங் பிசியை நீங்கள் வந்து பில் பண்ண முடியும். சரி, ஓகேவா? இப்போ ப்ரைஸ் வைஸ் கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் வைஸ் கம்மியாகவும் இருந்து ஓரளவு பர்ஃபார்மன்ஸும் பெட்டராக கொடுக்கணும்னா பிசியை விட கன்சோல் PS4 ஆர் PS5 கன்சோல் தான், PS5 கன்சோல்னு வச்சுப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸஸும் ப்ரைஸ் வைஸும் ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சோலில் ப்ளே பண்ணுறீங்க, கேம்ஸ் என்ன ப்ளே பண்ணீங்கன்னா பவர் ஆன் பண்ணோமா, கன்சோல் ஆன் பண்ணோமா, கண்ட்ரோல் எடுத்தோமா, பிடிச்ச கேமை ஆன் பண்ணோமா, ப்ளே பண்ணோமா, படுத்துனே விளையாடலாம், உட்காந்து விளையாடலாம், நம்ம ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் ஒரு ஈஸி ஆக்சஸாக உட்காந்து கேம்ஸ் ப்ளே பண்ண முடியும், என்ஜாய் பண்ண முடியும். இதே நீங்கள் ஒரு பிசி போகிறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கையில் மவுஸையும் ஒரு கையில் கீபோர்டில் வந்து WAS ஆக்சஸ்ஸு பட்டன்ஸ் ஆக்சஸ் பண்ணிவிட்டு கேம்ஸை 2 கையிலையும் ப்ளே பண்ணும்போது ஸோ ஒரு அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன் தான் ப்ளே பண்ண முடியும். ஒரு வீடியோ கேம் ப்ளே பண்ணுறது வந்து ஒரு 1/2 hour 1 hourலாம் ப்ளே பண்ண மாட்டோம். ஒரு ஸ்டோரி கேம்ஸ் என்ன ப்ளே பண்ண மேக்ஸிமம் 2 hours 3 hours பண்ணுவோம். ஒரே இடத்துல உட்காந்து ப்ளே பண்ணும்போது ஸோ ஒரு அன்கம்ஃபர்டபுளாகவும் ஒரு ஈஸி ஆக்சஸாகவும் இருக்காது, ஒரு ஃபுல்ஃபில்லாக ப்ளே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து நிறுத்திடும். ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது ஈஸியாக ப்ளேவபிள் அண்டு என்ஜாய் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் தான். ஸோ கன்சோலில் வர கண்ட்ரோலர் தான். பிசியில் வர அந்த கீபேடில் ப்ளே பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு 100% பர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ இதில் கன்சோல் தான் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேம்ஸ்ன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன தான் நம்ம வந்து கன்சோல் வந்து 40,000 50,000 இருந்தாலுமே வித் ஒரு கண்ட்ரோலரும் அடிஷ்னலாக ஃப்ரீயாக கொடுத்தாலுமே நம்ம வந்து ஒரு கேம் வாங்கணும், பை பண்ணணும்னா ஸோ 40,000 50,000 உள்ள ஒரு கன்சோலோட கேம்ஸோட லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 4,000 5,000 ஒரு கேமோட காஸ்ட் இருக்கும். மினிமம் ஒரு ஹை கிராஃபிக்ஸ் உள்ள ஒரு கேமு, எல்லாமே ஹை கிராஃபிக்ஸ் தான். ஒரு PS4 PS5 போயிட்டீங்கன்னா அதோட கேமோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4,000 5,000 குறைஞ்சி இல்லாமல் இருக்கும். ஸோ அடிஷ்னலாக நீங்கள் இன்னொரு கண்ட்ரோலரும் வாங்கணும்னு நினச்சாலும் அதுவும் 5,000 10,000 கிட்ட இருக்கும். இதே நீங்கள் பிசி பக்கம் போனீங்கன்னா நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா 1,50,000 கொடுத்து ஒரு பிசி பில் பண்ணிவிட்டு அதில் ஒரு கேம்ஸ் ஏற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஸோ வந்து மேக்ஸிமம் கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்டு ஸ்டீம்ஸில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்டீமில் போய்ட்டு ஃப்ரீ டவுன்லோட்ஸ் நிறைய கேம்ஸ் வரும், அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எபிக் கேம்ஸ் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து ஸ்டீம் பண்ணி ப்ளே பண்ணிக்க முடியும், கேம்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்களே நிறைய பேர் சொல்லலாம் ப்ளே ஸ்டேஷன் கன்சோல்லையும் உங்களுக்கு வந்து ஃப்ரீ கேம்ஸ் வருமே ப்ரோ அப்படின்னீங்கன்னா ஆக்சுவலி வரும். ரொம்ப ப்ரீமியம் கேம்ஸு, ஹை கிராஃபிக்ஸ் கேம்ஸு, ரொம்ப பெரிய ஸ்டோரி பேஸ்டு கேம்ஸு, ரொம்ப ரீச்சபிள் கேம்ஸ் வருமானா கிடையாது. ஒரு மொக்க கேம்ஸு ஏதோ கொடுக்கணும்னு கடமைக்கே கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ ப்ளே ஸ்டேஷன் ஸ்டோரில். ஸோ ஆக்சுவலி கம்பேரபிலிட்டி கேம்ஸ் வைஸ் கம்பேர் பண்ணும்போது காஸ்ட் பட்ஜெட் கேம்ஸை பை பண்ணுற பட்ஜெட் வைஸ் கம்பேர் பண்ணும்போது ப்ளே ஸ்டேஷன் கன்சோலை விட பிசியில் கேம்ஸு பை பண்ணுறது தான் ஈஸி ஆக்சஸாக இருக்கும். ஸோ இப்படி கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரு விஷயத்தில் பிசி கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ரெண்டாவது ஸ்டோர். ஸோ நம்ம பை பண்ணுற காஸ்ட்டு எந்த அளவுக்கு கன்சோல் அதிகமாக இருக்கோ அதே மாதிரி இப்போ நீங்கள் எதனா ஒரு கேம்ஸை டவுன்லோட் பண்ணணுமே ஒரே ஒரு ஸ்டோரில் தான் போய் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம மொபைலில் ஒரு கேம் டவுன்லோட் பண்ணால் ப்ளே ஸ்டோரில் போய் பண்ணுவோம்.
இதையே நீங்கள் வந்து ஒரு ஆப்பிள் ஐஃபோனில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஆப் ஸ்டோரில் போய் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் ப்ளே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் மட்டும் தான் நீங்கள் கேம் ப்ளே, அதாவது டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ண முடியும். ஓகேவா? டவுன்லோட் பண்ணுறதுக்கான பை பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் அங்கே மட்டும்தான் இருக்கும். இதே நீங்கள் பில் பண்ண பிசியில் போய் பார்த்தீங்கன்னா, கம்பேரபிலிட்டி பில் பண்ண பிசியில் போய் பார்த்தீங்கன்னா கேம்ஸை மல்டி வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சில டைம்ஸ் ஃப்ரீயாகவும் ப்ளே பண்ணலாம், சில டைம்ஸ் வந்து மல்டி வெப்சைட்ஸ் இருக்கும். ஸோ அதில் இதெல்லாம் சொல்ல முடியாது, அந்த வெப்சைட்ஸ் சில காப்பிரைட் இஷ்யூலாம் வரும். ஸோ மல்டி வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் போர்ட்டல் மட்டும் கிடையாது. பிஎஸ் போர்ட்டலில், பிஎஸ் ஸ்டோர் போர்ட்டலில் மட்டும் தான் டவுன்லோட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் கன்சோலில் இருக்க மாதிரி பிசியில் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கிடையாது. நம்ம எங்கே இருந்தாலும் மல்டிப்ளே ஆக்சஸில் மல்டிப்ளே வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம கேம்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் பெட்டராகவே பிசியில் இருக்குது. ஸோ கம்பேரபிலிட்டி ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலிட்டியாக ஒரு விஷயத்தில் கன்சோல் மொக்கையாக இருந்தால் ஒரு விஷயத்தில் வந்து பிசி மொக்கையாக இருக்கும். ஒரு விஷயத்தில் பிசி பெட்டராக இருந்தால் இன்னொரு விஷயத்தில் கன்சோல் பெட்டராக இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓல்டு கேம்ஸ் நீங்கள் போனீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த PS4 கேம்ஸ் வந்து PS5 கன்சோலில் ப்ளே பண்ண முடியும். கரெக்டாக. இதுவே நீங்கள் வந்து PS2வில் ப்ளே பண்ண WWE ஸ்மாக் டவுனு, காட் ஆஃப் வார் 2 கேம், இதெல்லாம் வந்து நீங்கள் PS5ல ப்ளே பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, PS5 கன்சோலில் ப்ளே பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா 100% முடியாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து உங்களால் ப்ளே பண்ணவே முடியாது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இதே நீங்கள் பிசியில் போனீங்கன்னா ஸோ மேக்ஸிமம் மல்டிப்ளே கேம்ஸு, PS2 கேம்ஸு, PS3 கேம்ஸு, PS4 கேம்ஸு, PS5 கேம்ஸு, ஸோ இந்த ஒரு சில கேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிசியில் வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். மல்டி வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ இதில் இந்த ஒரு விஷயம் அட்வான்டேஜாக கொடுத்துருப்பாங்க பிசியில். ஆனால் இதில் ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, சம்டைம்ஸ் வந்து சோனி என்ன பண்ணுவான்னா, ஒரு சில கேம்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவாக இது ப்ளே ஸ்டேஷனில் மட்டும்தான் ப்ளே பண்ண முடியும், இது இந்த கன்சோலுக்கு மட்டும்தான் செட் ஆகும்னு ஒரு சில கேம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். அந்த கேம்ஸ் எதுவுமே பிசியில் வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது. எக்ஸாம்பிள் வந்து இப்போ பிளட் பார்ன் கேம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இது வரைக்குமே ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன் அந்த கேம்ஸு, இப்போ ரீசெண்டாக அந்த கேம்ஸ் கிடையாது. பட் அந்த கேமுமே இது வரைக்குமே வந்து பிசியில் அவங்க கொண்டு வரல. ஒன்லி கன்சோலில் மட்டும் ப்ளே பண்ணுற மாதிரி. ரொம்ப ஹார்டான கேம் எனக்கு தெரிஞ்சு. நான் விளையாட ஒரு சில கேம்ஸில் அதுவும் ஒரு ஹார்டான கேம் தான், கொஞ்சம் கஷ்டமான கேம் அது. ஸோ அந்த கேமை இன்னும் பிசிக்கு கொண்டு வரவே கிடையாது. ஸோ ஒரு சில எக்ஸ்க்ளூசிவ் கேம்ஸ் வந்து பிசியில் ப்ளே பண்ண முடியாது. என்ன தான் நம்ம 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா கொடுத்து பிசி வாங்கியிருந்தாலுமே ஸோ அதில் வந்து ப்ளே பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. எக்ஸ்க்ளூசிவ் கேம்ஸுன்னு கம்பேர் பண்ணும்போது ப்ளே ஸ்டேஷன் கன்சோல் வந்து பெட்டரான ஒரு விஷயமா தெரியும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ ரீசெண்டாக வரப்போகிற வுல்வரின், மார்வல் வுல்வரின், அப்புறம் வந்து GTA 6, இது எல்லாமே எக்ஸ்க்ளூசிவாக கன்சோல்னு வருது. இதெல்லாம் டக்குன்னு பிசிக்கு வருமானதே டவுட்டாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சோனி எக்ஸ்க்ளூசிவாக கன்சோலுக்கு மட்டும் தான் கொண்டு வர போகிறோம் நான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 100% அதுதான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபியூச்சரில் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரில. பட் அது மேஜராக இப்போதைக்கு கன்சோலுக்கு மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லி முடிச்சிட்டானுங்க. ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் எதுவுமே பிசியில் ப்ளே பண்ண முடியாது. பிசியோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு கேம்ஸுமே நம்மளால் வந்து ப்ளே பண்ணிக்க முடியும், PS2 PS3 கேம்ஸுமே. பட்டு கன்சோலில் வந்து அந்த ஒரு ஆப்ஷன் கிடையாது, பிசியில் அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்படி கம்பேர் பண்ணும்போது அதுமாதிரி எக்ஸ்க்ளூசிவ் கேம்ஸ் வந்து சோனி கொடுத்துட்டானா கன்சோலில் மட்டும் தான் ப்ளே பண்ண முடியும், பிசியில் ப்ளே பண்ண முடியாது. ஸோ இப்படி தான் கம்பேர் பண்ண முடியும். இதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக மாட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த GTA 5 கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தோர் வந்து குதிப்பார், அயன்மேன் சூட் போட்டுக்கிற மாதிரி இருக்கும், ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் போடுற மாதிரி இருக்கும், ஸ்பைடர்மேனோட பவர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஹல்கா மாறுவோம். ஸோ இது எல்லாமே மாட்ஸ் கேட்டகிரி. இந்த மாட்ஸ் கேட்டகிரி எல்லாமே நம்ம பில் பண்ண 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா கொடுத்து பில் பண்ண பிசியில் கேம் ப்ளே பண்ணும் போது, GTA 5 ப்ளே பண்ணும் போது, இல்லை ஒரு சில கேம்ஸ் ப்ளே பண்ணும் போது மாட்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி சேஞ்ச் ஓவர் பண்ணி இந்த விஷயத்தை வந்து இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜியை வந்து உள்ளே ஆட் ஆன் பண்ணி மாட்ஸை வச்சு கேம் பிளே இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஃபன் எலமெண்ட்டாக கொண்டு போக முடியும். இதை வந்து பிசி ப்ளே ஸ்டேஷன் கன்சோலில் கொண்டு போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா 100% முடியாது. டிஃபால்ட்டாக நீங்கள் என்ன பேட்டர்னில் கேம் டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணுறீங்களோ, சோனி என்ன இதில் கொடுத்துருக்கானோ அது மட்டும்தான் நீங்கள் ப்ளே பண்ண முடியும். உங்களால் சேஞ்ச் ஓவர் பண்ண முடியாது. மாட்ஸ் எதுவுமே ப்ளே ஸ்டேஷன் கன்சோலில் யூஸ் பண்ண முடியாது. பிசியில் மட்டும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண பிசியில் மட்டும்தான் இதை பண்ண முடியும். ஸோ இப்படி கம்பேர் பண்ணும்போது ஒன்றை விட ஒன்று பெட்டராக தான் இருக்குது. ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா பிசி பெட்டராக இருக்குது, ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டேஷன் கன்சோல் பெட்டராக இருக்குது. பட் கேம் பிளே மட்டும்தான் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் ஒரு விஷயம் பார்க்குறீங்க. ஒரு 40,000 50,000 கொடுத்து நான் ஒரு கன்சோலை வாங்கிட்டு கேம் மட்டும்தான் விளையாட போகிறேன் அப்படின்னா 100% கன்சோலை மட்டுமே நீங்கள் பை பண்ண பாருங்கள். இதுவே நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து எடிட் கற்றுக்கணும், கேமும் ப்ளே பண்ணணும், ஒரு ஃபன் எலமெண்ட்டாக கொண்டு போகணும், கேமை ரெக்கார்டு பண்ணி எடிட் பண்ணி அதை வந்து ஒரு யூடியூப் சேனல் நான்
கிரியேட் பண்ணி அதில் அப்லோட் பண்ணி நான் வந்து ரீச் ஆகணும், சம்பாதிக்கணும், ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஸ்டில் பிசி போயிடுங்க. கூட ஒரு 50,000 ஸ்பெண்ட் பண்ணி நல்ல ஒரு பிசியை பில்ட் பண்ணி நீங்கள் பிசி போயிடுங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒரு ஆப்ஷன். நான் ஒரே என்டர்டைன்மெண்ட் ஃபன் எலமெண்ட்டுக்கு மட்டும் தான் நான் கொண்டு போகிறேன். என்னோட டிப்ரெஷனு, என்னோட ஃபன் டைமை தான். ஸோ என்னோட நார்மல் டைமை ஃபன் டைமை கொண்டு போகிறதுக்கு தான் எனக்கு ஒரு கேம் பிளே வேணும் அப்படின்னா நீங்கள் கன்சோல் போயிடுங்க. நான் ஃப்யூச்சரில் அப்கிரேட் ஆவேன். இப்போ சில எஜுகேஷன்ஸை பற்றி கற்றுப்பேன், டெக்னாலஜிஸ் கற்றுப்பேன், எடிட்டிங் கற்றுப்பேன். ஸோ ஒரு சேனல் ஆரம்பிப்பேன். நான் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் வேணும், எனக்கு ரெக்கார்டிங்க்கு ஒரு விஷயம் வேணும்னா பிசி கேம் பிளேவும் பண்ணணும் அப்படின்னா பிசி போயிடுங்க. ஸோ பிசியாக கன்சோலான்னு கம்பேர் பண்ணும்போது ஒன்றை விட ஒன்று ஒரு சில விஷயத்தில் பெட்டராக தான் இருக்குது. பட் அவங்களோட யூசேஜ் பர்பஸ் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி பிசி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, பிசி பில் பண்ணுங்கள். 1,00,000 1,50,000 2,00,000 கொடுத்து பிசி நல்ல பிசியை பில் பண்ணுங்கள். இல்லை என்னோடய பர்பஸ் அவ்வளோ இருக்காது, என்னோடய பர்பஸே வந்து பார்த்தீங்கன்னா கேம் பிளே பர்பஸ் மட்டும்தானா கன்சோலை மட்டுமே டேரெக்டாக பை பண்ணிட்டு PS4 25 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே PS4 கிடைக்கிற நல்ல ஒரு கன்சோலை பை பண்ணிக்கோங்க. இப்போ PS5 போகிறீங்கன்னா ஒரு 40,000 50,000 கொடுத்து பை பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்றை விட ஒன்று பெட்டர் தான். உங்களோட யூசேஜ் பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சிஸ்டமேட்டிக்காக எது வேணுமோ அதை வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆக்சஸ் பண்ணுங்கள். ஆசைக்குன்ட்டு இவரும் வாங்கிட்டாங்க அவங்களும் வாங்கிட்டாங்கன்ற மாதிரி உங்களோட பர்பஸே அவ்வளோ இருக்காது. அதுக்காக நீங்கள் ஒரு 1,50,000 2,00,000 கொடுத்து ஒரு உடனே வாங்கி எங்கேயோ வாங்கி ஒரு பிசியை பில் பண்ணிட்டு ஒரு மாதமோ ஒரு வாரமோ 2 வாரமோ ஒரு மாதமோ ஒரு கேம்ஸ் ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூக்கி ஓரம் கட்டிங்க, அது வேஸ்ட்டு வந்து 2,00,000 அது வேறு எதனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இப்படி கம்பேர் பண்ணும்போது பிசியை விட காஸ்ட் வைஸ் கம்பேர் பண்ணும்போது இப்போ எனக்கு ஒன்லி கேம் ப்ளே மட்டும்தான் ப்ளே பண்ண போகிறேன், மற்ற இதெல்லாம் நான் எதுவும் கற்றுக்க போகிறது இல்லை, இது மட்டும்தான் நான் யூஸ் ஆகுதுன்னா கண்ணை மூடிது கன்சோல் மட்டுமே பை பண்ணிட்டு போகிறேன். சரியா? இப்போ பிசி வாங்கலாமா, பிசி பில் பண்ணலாமா, கன்சோல் பை பண்ணலாமான்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இந்த சின்ன டவுட்டில் இப்போதைய ஜென்ரேஷன் இந்த சின்ன டவுட்டில் இருந்தாங்கன்னா இதை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சிருக்க அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை. சேனல் சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம்.